வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்தோம்னா, சூரியன் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு நேரம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி கடக ராசியிலிருந்து சூரியன் சிம்ம ராசிக்கு தன்னுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது கடகராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுதுன்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். கடக ராசியிலிருந்து செம்ம ராசிக்கு சூரியன் பகவான் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை 30 நாட்களுக்கு இந்த சூரியன் பயிற்சி இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த கடகராசி என்பர்களுக்கு கடகராசி என்பர்கள் பொதுவாகவே சொல்ல போனோம்னா தன்னுடைய வருமானத்தை இரட்டிப்பு ஆக்குவதில் ஒரு மிகப்பெரிய ஒரு திறமைசாலிகளாக தான் இருப்பாங்க. அதே சமயத்துல அதே வருமானத்தை மற்றவர்களுக்காக செலவு செய்வதிலும் மிக திறமையான ஒரு கை தேர்ந்தவர்கள் தான் சொல்லணும் இந்த கடகராசி என்பவர்கள். அந்த அளவிற்கு தன்னுடைய குடும்பத்தின் மீதும் தன்னுடைய உற்றார் உறவினர்கள் மீதும் ஏன் தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் மீது கூட இவர்கள் மிக அதிகமான ஒரு பாசத்தை அதிகமாக வைக்கக்கூடியவர்கள். நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா தான் கையில இல்லாட்டிலும் பரவாயில்ல, கடன் வாங்கியாவது அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடியவர்கள் அந்த கடகராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு சொல்லவே வேண்டாம், அஷ்டம சனி பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்குது. இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது, இங்க போனா குடும்பத்துல பிரச்சனை, அந்த போனா தொழில பிரச்சனை. சரி, தொழிலை விட்டுட்டு நம்ம வேலை செய்யலாம்னு வந்தா வேலை செய்யற இடத்துல இன்னமும் அதிமோசமாக நிலைமையில அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இது நாள் வரைக்கும் நான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை சந்திச்சதே இல்லை மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கடகராசி அன்பர்களுக்கு அந்த அஷ்டம சனி ஒரு இடத்துலயும் மிக அதிக அளவு பிரச்சனையை கொடுத்துட்டு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய கடகராசி என்பவர்கள் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் சரி என்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்லதே நடக்காதா அப்படின்ற ஒரு தீர்மானத்திற்கே வந்துட்டீங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் அந்த நல்லது கெட்டதுன்னு கூட நீங்க ஒரு ஆய்வு செய்யாமல் எது நடந்தாலும் நல்லதுக்கு தான், நம்ம மற்றவர்களுக்கு உதவி செஞ்சா நமக்குன்னு நாளைக்கு கஷ்டப்படும் போது ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு நீங்க எதையுமே எதிர்பார்க்காம மற்றவர்களுக்கு உதவி செய்தீங்க. ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க கஷ்டப்படுற டயத்துல இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்குன்னு உதவி செய்யறதுக்கு ஏன் உங்களுடைய பெற்றோர்களோ இல்ல உங்கள் மனைவி கணவன் மனைவியோ நீங்க பெற்றெடுத்த குழந்தைகள் கூட யாருமே இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க. அந்த அளவிற்கு கடகராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில வெறுப்பை அனுபவித்தவர்கள், அதாவது வெறுமையை அனுபவித்தவர்கள் தான் சொல்லணும். கடந்த ஒரு 1.5 வருஷம் தான், ரொம்ப ஒரு பீரியட் ஆஃப் டைம் இல்லை இந்த கடகராசி என்பவர்களுக்கு. சில பேர் கடகராசி என்பவர்கள் சனியோடைய திசையே நடந்துட்டு இருக்குது, எனக்கு அதுவும் 6ஆம் இடத்துல இருந்து திசை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல கடன் வட்டி இதுதான். காலையில எந்திரிச்சா கடன் எப்படி அடைக்க போறோம், எப்படி நம்ம வட்டி கொடுக்க போறோம், இதற்கு உண்டான வருமானம் இல்லை. நீங்களும் எவ்வளவோ கால்குலேட் பண்ணி பாக்குறீங்க, எப்படி இருந்தும் ஏதோ விதமான ஒரு முன்னேற்றம் இல்லை. அந்த அளவிற்கு கடகராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அந்த தசாபுத்தியும் சேர்த்து உங்களை ஒரு பாடாப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்துட்டு இருக்குது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. இப்போ இந்த சூரியன் பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடமான சிம்மத்திற்கு பயிற்சி ஆகிறார். சிம்மம்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பெறக்கூடிய ஒரு நேரம், சூரியன் ஆட்சி பெறக்கூடிய நேரம். இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நிலையான ஒரு வருமானம்ன்றது இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு சூழ்நிலையாக தான் மாறப்போகுது. இதனால் வரைக்கும் வருமானம் வந்துட்டு இருக்குது, ஆனாலும் அந்த வருமானத்துல உங்களால சேமிக்க முடியல, ஏதோ ஒரு தேவையில்லாத செலவுகளுக்கு ஏதோ ஒரு விரய செலவுகளுக்கு போற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து உங்களுடைய வருமானத்தை சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வருமானம் அதிகமாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. சில பேர் வேலையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த சூரியன் பயிற்சி மிக அருமையான ஒரு பயிற்சி. 2ஆம் இடம்ன்றது குடும்பம், தனம், வாக்குஸ்தானம்ன்ற மாதிரி உங்களுடைய
தனம்ன்றது அந்த செல்வாக்கு, அதாவது செல்வாக்குன்றது உயரப்போகுது. குடும்பம்ன்றது குடும்பத்துல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது. அடுத்து வாக்குன்றது நீங்க யாருக்கெல்லாம் கமிட்மெண்ட் கொடுத்தீங்களோ, நான் இன்னைக்கு பொழுது உனக்கு என்னுடைய கடனை அடைச்சிருவேன் அப்படின்னு யாருக்கெல்லாம் உங்களுடைய வாக்கு கொடுத்தீர்களோ அந்த வாக்கு தவறாமைன்றது உங்களுக்கு இந்த காலகட்டம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனி ஒரு பக்கத்துல இருக்கட்டும், அதை பத்தி நீங்க ரொம்ப உரி பண்ணிக்கவே வேண்டாம். ஏன்னா அந்த சனி பாத்தீங்கன்னா கர்மகாரகன். நீங்க செய்த இந்த வினையை நீங்க அனுபவிச்சே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் உங்களுக்கு அந்த அஷ்டம சனி பல்வேறு ஒரு பலன்களை கொடுத்துட்டு இருக்குது. இதனால நீங்க வருத்தப்படுறதுக்கோ இல்ல நீங்க இதனால மனசு ஒடிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்து வாழ முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கும் இங்க எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த கடகராசி என்பவர்களுக்கு. அது பக்கம் ஒரு பக்கம் ஏதாவது இருந்தா கூட நீங்க உங்களுடைய முயற்சிகளை இடைவிடாது பண்ணுங்க. தொழில் செய்யறவங்க நிறைய பேர் கடன்னால அவஸ்தைப்பட்டு இருக்கிறீங்க, நல்லா தெரியுது. அதுலலாம் எந்த விதமான ஒரு வருத்தமும் இல்லாம நீங்க இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு முயற்சியை போட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. சில பேர் உங்களுக்கு தசாபுத்தி பலன்கள் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. முதல்ல நீங்களும் எவ்வளவோ ஒரு வருஷம் நீங்க 15 வருஷமா ஒரே இடத்துல அந்த தொழிலை செய்யணும்னு நினைக்கிறீங்க. அந்த தொழில்னால உங்களுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு லாபமும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு வருமானமும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா அந்த தொழில்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. மாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்குமே ஒழிய அதற்கு இந்த கோச்சார நிலவரப்படி கிரகங்களும் சாதகமாக இருக்கும்போது தாராளமாக ஒரு மாற்றம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த அமைப்பு இருக்க போது. இந்த 30 நாட்களுக்கு இந்த 30 நாட்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை இழப்புகள் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை இழப்புகள் இருக்காது. சில பேருக்கு வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஒரு மாதம் இந்த 30 நாட்களுக்கு நீங்க அந்த கால சூழ்நிலைகளை அப்படியே தள்ளிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைஞ்சு வந்துடும். சில பேர் வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம், அந்த வேலையின் மூலமாக ஒரு நிரந்தர வருமானம் கிடைப்பதற்கு சிறந்த ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த 30 நாட்கள் இருக்க போகுது. சில பேர் நிறைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம். கடகராசி என்பவர்கள் யாருக்கெல்லாமோ நீங்க உதவி பண்ணீங்க, ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை அப்படின்னு வருத்தப்படுறத நிப்பாட்டிட்டு நீங்க இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லயோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காசுலயோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒரு மூலதனத்தை ஒரு முதலீடுன்னு உங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து நீங்க ஒரு கஷ்டப்பட்ட காலத்திலயும் வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா உங்களுக்குன்னு எதுவுமே நீங்க பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு. கடகராசி என்பவர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா தனக்கு போகதான் மற்றவர்களுக்கு ஏதாவது நீங்க செய்யணும். அதை செஞ்சிட்டீங்கன்னாலே அதை ஃபாலோ பண்ணி நீங்க தர்மம் செய்யுங்க, தானம் செய்யுங்க, உங்களை வேண்டவே வேண்டாம்னு சொல்லுங்க. உங்களுக்குன்னு ஒரு சில பகுதியை ஒதுக்கிட்டு மீதி பகுதியை நீங்க அந்த ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு. கடகராசி என்பர்கள் நீங்க குடும்பத்திற்காக நிறைய ஒரு செலவினங்களை செஞ்சிருப்பீங்க. உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களுக்கு, யாரோ பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் அந்த அவர்களுடைய குழந்தைகளுக்கு, அவங்களுக்கு அந்த பெரியப்பா பையன் சகோதரர் சகோதரி அந்த மாதிரியான ஒரு உறவினர்களுக்கெல்லாம் நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனாலும் அவர்கள் உங்களை இன்றைக்கு ஒரு கண்டுகொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, சொத்து பிரச்சனைன்னு வரும்போது உங்ககிட்ட அவர்கள் ஒரு முரண்பாடான ஒரு நிலையை காட்டுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருந்திருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் இத்தனை நாள் நல்லாதான் பழகிட்டு இருந்தாரு, ஆனா இப்போ உங்களுக்குன்னு ஒரு சொத்து பிரச்சனை, பூர்வீக சொத்து பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும் போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு அந்த சகோதர சகோதரிகளினுடைய உண்மையான நிலைப்பாடு வெளியில தெரிய வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. எப்போதுமே கடகராசி என்பவர்கள் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு எப்போதுமே சொத்துக்கள்ல சில பிரச்சனைகள் வந்துட்டுதான் இருக்கும். அந்த சொத்துக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்க சின்ன சின்ன பரிகாரங்களை அவ்வப்போது செஞ்சு
செஞ்சுக்கிட்டே வரணும். அந்த சொத்து சம்பந்தமான சில பேருக்கு அந்த சொத்துல பிரேத சாபம் இருக்கும், பெண் சாபம் இருக்கும், இல்ல அந்த சொத்துக்கள்ல முன்னோர்கள் வழி சாபம் இருக்கும். முன்னோர்கள் வழி சாபம்ன்ற போது உங்களுடைய தாத்தா பாட்டனார் யாராவது, அதாவது அவர்களுக்கே தெரியாம ஏதோ ஒரு சொத்தை வாங்கியிருப்பாங்க, பிரச்சனையாக இருக்கக்கூடிய சொத்தை வாங்கியிருப்பாங்க. அது பூர்வீகம் பூர்வீகம் தொட்டு உங்களுக்கு வரப்போகுதுன்ற போது, உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு இடைவிடாத பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கும். அப்படி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குதுன்னொடனே நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும். பார்த்துட்டு எனக்கு நமக்கு பூர்வீகம் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் இருக்குதா, இதுல இருந்து நம்ம இந்த சொத்தை வாங்கலாமா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல நீங்க ஒரு தெளிவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சொத்துக்கள் மூலமாக பிரச்சனைகள் குறைய ஆரம்பித்து விடும். இந்த கடகராசி என்பவர்களுக்கு, இந்த கடகராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டத்துல விசா உண்டான ஒரு பிரச்சனைகள்லாம் தீரதுக்கு உண்டான நேரம். நிறைய பேர் விசாக்காக அப்ளை பண்ணிருக்கிறீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு, ஆனா உங்களுக்கு அதற்கு உண்டான ஒரு நேரம் உங்களுக்கு சரியா வர மாட்டேங்குது. இந்த மாதத்துலயாவது நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். நீங்க செய்த அந்த தெய்வ வழிபாடு ஆகப்பட்டது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அந்த விசாவின் மூலமாக நீங்க நிரந்தர ஒரு அங்க இருக்கிறதுக்கு உண்டான ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட் கிடைப்பதற்கும் ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல மருத்துவ செலவுகள் குறைவதற்கும் உங்களுடைய வருமான உயர்வால் சேமிப்பு பழக்கம் அதிகமாகுவதற்கும் ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும். கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல ஆபரணங்கள் நிறைய வாங்கிக்கோங்க, நகைகள்ல நிறைய முதலீடு செய்யுங்க. அந்த நகையோட முதலீடு உங்களுக்கு இன்னும் ஒரு 3 மாதத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை அடைவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்கள். நீங்க இந்த கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்க கடகராசி அன்பர்களா இருந்து உங்களுடைய தசாபதி பலன்களை தெரிஞ்சுக்கணும். நாங்க வெளிநாடு போவோமா, எங்களுக்குன்னு சொத்து வாங்குவோமா, எங்களுடைய கடன்கள் எப்போது அடையும், அப்படியான ஒரு சந்தேகங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் உங்களுக்குன்னு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய பேரு அதாவது நியூமராலஜி படி உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும், அது நியூமராலஜி படி சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.